அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை செல்லக்கூடிய சாலையில் ராமசாமியாபுரத்தில் தனியார் நர்சிங் கல்லூரி என்பது செயல்பட்டு வந்தது. இந்த கல்லூரியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வந்தனர். இந்த நிலையில் இந்த கல்லூரிக்கு உரிய அங்கீகாரம் இல்லை என்ற புகார் இருந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பாக கல்வி கட்டணத்தை திரும்ப தர வேண்டும், உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து இதன் காரணமாக அங்கீகாரம் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டு கல்லூரி தாளால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து கல்வி கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுரை சாலையில் மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தின அடிப்படையில் 20ஆம் தேதி உங்களுக்கு பணம் கல்வி கட்டணம் திரும்ப வழங்கப்படும் என்பதை உறுதி அளித்தின் அடிப்படையில் போராட்டம் அன்று கைவிடப்பட்டது. இந்த நிலையில் இன்று 20ஆம் தேதியான இன்று கல்வி கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் தங்கள் பெற்றோருடன் அந்த கல்லூரி வளாகத்திற்கு குவிந்தனர். தொடர்ந்து தற்போது வரை பணம் திரும்ப தராதன் காரணமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை தூத்துக்குடி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இதன் காரணமாக அங்கு வந்த காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தின அடிப்படையில் உடனடியாக போராட்டம் என்பது கைவிடப்பட்டது. உடனடியாக கல்வி கட்டணம் இன்னும் சில நாட்கள் திரும்பி வழங்கப்படவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.